ஸ்டண்ட் எல்லாம் பார்த்து எக்கச்சக்கமான படங்கள்ல அவர் ஸ்டண்ட் பார்த்து நம்மலாம் மிரண்டு இருக்கோம் பயங்கரமா. அப்புறம் அவருடைய நடிப்பை பார்த்து பயங்கரமா நடிக்கிறாரே, செம்மையா இருக்கே அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து அவருடைய பேச்சாற்றலை பார்த்து எங்க டீமே செம்ம ஆச்சரியம். ஏன்னா 10 மணி நம்ம சொல்லியிருந்தோம், கொஞ்சம் டிலே ஆச்சுன்னொன்னே தலைவர் 2 மணி நேரம் நிறைய விஷயங்கள் பேசினார். அதாவது ஆன்மீகமா இருக்கட்டும், பொது அறிவா இருக்கட்டும், அவர் கேட்குற கேள்விக்கு வந்து எங்களால் பதிலே சொல்ல முடியல. அப்புறம் அவரால் மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி வித்தியாசமாக யோசிச்சிருப்பார் அவர். அப்படி இப்படி ஒரு பேச்சாற்றல் வந்து எப்பத்துலேருந்துன்னு எங்களுக்கு தெரில மாஸ்டர், ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போ அவர் வந்து உங்கள் முன்னாடி உரை நிகழ்த்த இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியம், ஒரு இண்டஸ்ட்ரியில் 10-15 வருஷம் நம்ம நிலைச்சு நிற்கிறதே பெரிய விஷயம்னும் போது சக்ஸஸ்ஃபுல்லாக 50 இயர்ஸை வந்து மாஸ்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அதுக்காக. ஸோ காத்து வாக்கில் ஒரு காதல் படத்தில் ஸ்டண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் வில்லன் கேரக்டர்லையுமே வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம முன்னாடி பேச வர இருக்காரு. சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். கைத்தலை நிறைக்கணி அப்பமோட அவள் பொறி கற்பிய கரிமுக நடிப்பேணி கட்டிடம் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்பனை கடிதேகம் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் திரள் புய மறையானை மத்தள வயிறானை உத்தமை புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேனை முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனை முற்பட எழுதிய முதல்வோனை முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்செய்து போது செய்து அதிதீரா அத்துயர் அதுகோடு சுப்பிரமணிப்படும் அப்புணம் அதனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. இது எந்த பாட்டுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இது திருப்புகள். ஏன் திருப்புகளை சொன்னேன்னா, இந்த படம் வெற்றி பெறது பெரும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக திருப்புகளை சொன்னேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் பல ஹீரோங்களுக்கு ஃபைட் எடுத்துக்கிறேன். முதல் ஃபைட் எடுக்கும் முதல் படத்து முதல் ஹீரோ நான் தான் மாஸ்டர். அவங்களெல்லாம் உயர்த்தும் போது இந்த படத்துக்கு நான் மாஸ்டர் ஃபஸ்ட்டு, ஒரு இயக்குனர் நடிகர், அவருக்கும் நான் ஃபைட் எடுத்துக்கிறேன். என்கிட்ட முதல் படத்தில் பண்ணவங்களும் உயர்ந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. இவரும் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவார். ஏன்னா அதுக்கு முதல் அடி எங்கேருந்து வருது பாருங்களா. பாராளுமன்ற உறுப்பினர் நமது எம்பி ராஜா அவர்களே வந்து இந்த படத்தை வாழ்த்து பண்ணிட்டார். முதல் வாழ்த்து திருப்புகழ், 2வது வாழ்த்து பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு மூணு விஷயத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? 2வது, இந்த உலகத்துக்கு அடுத்தது கடல். இந்த கடலை காட்டிலும் பெரியது எது? இந்த கடலுக்கு அடுத்தது மலை. இந்த மலையை காட்டிலும் பெரியது எது? உங்களால் தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது, கடலை காட்டிலும் பெரியது, மலையை காட்டிலும் பெரியது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது காற்று வாக்கில் ஒரு காதல். காற்று இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். இந்த உடம்பை நீங்கள் நம்ம லவ் பண்ணணும்னு சொல்கிறாரு பட்டினத்தார். ஊற்றை சரியத்தை ஆபாச கொட்டியலை ஊன் பொதிந்த பீட்டல் துருத்தியை சோரிடம் தோற்பதையை காற்று பொதிந்த நிலையற்ற பாந்தத்தை காதல் செய்து ஏற்றி திரிந்து விட்டேன் கட்சி ஏகமனை. அப்போ இந்த உடம்பை நம்ம லவ் பண்ணணும். ஏன்னா காற்று இருக்கணும். காற்று இருந்தால் தான். நான் ஒரு வாக்கியம் எழுதினேன். அதாவது இது பேர் நாசி, அதாவது வாசி யோசி நாசி வாசின்னு எழுதிட்டேன். பெரிய பெரிய சாமியாரெலாம் படித்து பார்த்தாங்க, பெரிய மகான் எழுதுன்ட்டு. அப்புறம் நிறைய பேர் தேடிட்டாங்க, சார் நான் சினிமாக்காரன் சார் அப்படின்னா. இப்போ மேடம் கூட சொன்னாங்க, இது போல் ஃபைட் மாஸ்டர் இப்பெல்லாம் பேசுகிறாரு, ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன ஒன்றா, ராமாயணம் எழுத்துட்டு வான்மீகி போகிற வரவங்களை கொள்ளடிச்சவர் கடற்கொள்ளையன் ஒரு ராமாயணத்தை தந்தார். 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் போகிறவங்கள கொள்ளடிச்சு கோயில் கட்டினார். இப்போ கோயில் கட்டி கொள்ளடிச்சுடுறாங்க. அவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். குலம் தரும் செல்வம் தரும் அடியார் படுந்துயர் ஆயின எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீல் விசும் அருளோடு பெருநிலமலைக்கும் வளம் தரும் மற்ற எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா என்ற நாமம் சொன்னார் திருமங்கை ஆழ்வார். அதாவது என்னன்னா, நான் ஃபைட் மாஸ்டர் வந்து நிறையா இந்த ஆன்மீக விஷயங்களை பேசும்போது இவர் எப்படி பேசுகிறார் படிக்கணும் நிறையா. அதாவது வீடு கட்டும் போது படி வச்சுது.
படித்தாதான் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். உங்களை ஒரு விஷயம் கேட்குறங்கள, படித்தவன் சிறந்தவனா, ஒரு நாட்டை ஆளக்கூட ராஜா சிறந்தவரா சொல்லுங்க? இல்லை, படித்தவர் சிறந்தவரா, ஒரு நாட்டை ஆள்றவர் சிறந்தவரா? இப்போ எல்லாரும் பசியாக இருக்கிறோம், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். ஆ சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. அது விளக்க வேணும் இல்லை? எப்படி படித்தோம் நீ சொல்ற, அது விளக்க வேணும் இல்லை? அது சொல்கிறேன், விளக்கம் சொல்ல போகிறீங்களா? மன்னனும் மாசர கட்டோனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டோன் சிறப்புடையான். மன்னனுக்கு இந்த தேசம் என்று சிறப்பு, கட்டோனுக்கு சென்ற இடெல்லாம் சிறப்பு. அப்துல் கலாம் உலகம் ஃபுல்லாக தெரியும், இந்த நாட்டில் ஆடுற ராஜாவுக்கு தெரியாது. புரியுங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய படிக்கணும், வாழ்க்கையில் நம்ம படிக்கணும். அப்போ ரவி சொன்னார் என் தாய்க்காக, அதுக்கு ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்களா. நம்ம உடம்புல சிறந்த உறுப்பு இது, கண்ணில் சிறந்த உறுப்பில்லை, கொண்டானின் துண்ணீர் கேளீர் இல்லை, உண்மை வாழ்ந்த புதர்வலை சார்ந்த செல்லும் இல்லை, ஈன்றாலோல் என்ன கடவுளும் இல்லை. ஒரு தாயில்னா எந்த கடவுளையும் பார்க்க முடியாதுன்னு சார். அப்போ எதுக்காக சொல்கிறோம், வாழ்க்கை வெற்றி பெறது ஒரு பெரிய விஷயம் உண்டு. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருவமே கண்ணாயினர். இதான் நல்லா வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம். நீதி வெண்பாளருக்கு இந்த பாட்டு. இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ரவி என்கிட்ட வந்து கதை சொன்னார். சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன கேட்டேன் ரவிக்கிட்ட, கதை நல்லா தான் இருக்குதுப்பா, இந்த படத்தில் நீயே ஹீரோ நடிக்கலாம்னு சொன்னேன். நான் தான் ஹீரோ மாஸ்டர், முதல்ல சொல்லியிருக்கலாமா, சொல்லிடக்கூடாதா? அப்புறம் நான் சொன்னேன், ஏன் நீயே நடிக்கலாமா அப்படின்னு. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கொஞ்சமாக கற்றுக்கிட்டா போதும், மாஸ்டருங்க அவங்க பாலிஷ் பண்ணிவிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்களா? எல்லாம் தெரிஞ்ச பைத்தியக்காரன் ஆகிடுவோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. எல்லாம் என்ன, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கற்றுக்கிறது. அதுபோல் ஒரு நல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புட்டியூசர் இருக்கிறாரில்ல, ரொம்ப தங்கமானவர். ஒரு அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையை அவர் தான் செய்வார் கூட இருந்துக்கிட்டு. எடிட்டிங் நான் பண்ணும்போது கூட இருந்தேன், எனக்கு போகிற வரைக்கும் அவர் கூட இருந்தார். அவர் ப்ரொடியூசர் சொல்லிட்டு போயிடலாம் இல்லை, ஏன்னா அது மேலே ஈர்ப்பு இருக்கணும் எப்போதுமே. எப்போ நீங்கள் கலையை ரசிக்கிறீங்களா, வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க சார். நீங்கள் ரசிக்கணும், அது எப்போதும் பாருங்களேன். எதை நீங்கள் ரசிக்கிறன்னா உயர்த்த போவோம். அதை நீங்கள் நேசிக்கலன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும். இன்றைக்கி நான் ஒரு 40 வருஷம் 45 வருஷம் ஃபீல்டு நான் இருக்கிறேன் பாருங்களேன். நான் மாஸ்டர் இருக்கிறேன், எங்கிட்ட வந்தவங்க நிறைய மாஸ்டர். அதே போல் பார்த்தீங்கன்னா நான் மாஸ்டர், நம்ம 2 பசங்களும் மாஸ்டர், என்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க, நான் பெரிய மாஸ்டர், ஒரு சின்ன மாஸ்டர், ஒரு மரியாதை தான். அதனால என்ன, படம் பார்த்தீங்க, சாங் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, மியூசிக்கும் நல்லா போட்டுக்கிறாரு. இப்போ இது இசை விழா தானே. இசைக்கு தமிழில் என்ன இருந்ததுங்களா, என்ன அர்த்தம்? இசைன்னா புகழ்னு அர்த்தம். புகழ்னா இசை. அதனால்தான் வள்ளுவர் வந்து இசை பற்றி எழுதலை. உலகத்திலே சிறந்த இசை 2 இசைன்னு சொல்கிறாரு. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதார்னு எழுதுகிறார். இசை என்றால் புகழ். அப்புறம் புகழ்ன்ற உச்சிக்கு நீங்கள் வருவீங்களா, வர மாட்டீங்களா? எப்போதும் என்னங்களா, இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? ஒருத்தர் பொறுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்து கடல், கடலை காட்டிலும் பெரியது எது? காதல். அடுத்து மலை, மலை காட்டிலும் பெரியது எது? அம்மா. எல்லாம் ஓகே. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எதுங்களா? காலத்தினால் செய்நின்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மான பெரியது. ஒரு காலத்தில் செய்த ஒரு நன்றியை நீ மறக்காமல் இருந்தால் உலகத்தை காட்டிலும் பெரியது. கடலோட பெரியது எது? பயன் தூக்கார் செய்த உதவி நைன் தூக்கின் நன்மை கடல் இன்னும் பெரியது. மலையோட பெரியது எது? நிலையில் அடையின் தெரியாதும் தோட்டம் மலையினும் மான பெரியது. அம்மா எல்லாத்திலும் உயர்ந்தவங்க, இதுதான் பெருசு. அதனால் என்ன, படம் வந்து வடச்சண்டை கதை. வடச்சண்டை கதை இருக்கு, வடச்சண்டை மாதம் தேய்ட்டு வந்தார். அதனால என்ன, எல்லாம் நல்ல உழைப்பாளி, நல்லா பண்ணுறாங்க. முதல்ல என்ன, நம்மளுக்குள்ள நல்லா அன்பு பரிமாற்றம் இருக்கணும். எந்த விஷயத்தையும் நமக்கு வந்து பெருசாக எடுத்து, அதாவது ஏதாவது சொல்லிட்டா மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படின்னு பார்த்தா எத்தனை ஹீரோங்க நாங்கள் கோவத்தில் திட்டிருப்போம். அப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம். அதனால என்னதுன்னா, ஒரு படம் வெற்றி பெறத்துக்கு முதல்ல என்ன தெரியுங்களா, நேரம் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாரோட மனம் ஒன்றா இருக்கணும். அதை விட உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும்.
இந்த படம் வெற்றியை பெறும் என்பதை கூறிய என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.